பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேர்தல் நேரத்தில் தொடர் நெருக்கடி ஏற்படுத்தி வரும் காங்கிரஸ் கட்சியை கலற்றிவிட திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர்கள் காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என கூறியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் காங்கிரஸ் உள்ள ஒரே காரணத்திற்காக மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல் போக்கை கடைபிடிக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை நாமாக வெளியேற்ற வேண்டாம், அவர்களாக வெளியேறினால் வெளியேறட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியை உறுதி செய்வதற்காக ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்தும் பலன் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி உறுதியாகாததால் தொகுதி பங்கீட்டுக்கான வேலையை தொடங்க முடியாத சூழலில் திமுக சிக்கித் தவிக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர் மோதல் போக்கு என்பது கடந்த பல மாதங்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அளவிலான இரண்டாம் கட்ட தலைவர்களும் கடுமையான எதிர்வினையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய உடன்பிறப்பே வா எனும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் திமுகவினர் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய தொகுதிகளை ஒதுக்கக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகள் திமுக தலைமையிடம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அதனுடைய அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மூத்த அமைச்சர்கள் சிலர் முதலமைச்சரோடு தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை நாம் சேர்த்துக் கொள்வது நமக்கு தான் ஆபத்து என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் பாஜகவினுடைய அழுத்தம் குறையும் எனவும் திமுக தலைமைக்கு அமைச்சர்கள் சிலர் யோசனை தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திமுக தரப்பிடமிருந்து தற்போது வரை கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைக்கப்படவில்லை. கடந்த டிசம்பர் 3 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அமைத்திருக்கக்கூடிய கிறிஸ் தோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. 2 மாதங்கள் கடந்திலும் கூட திமுக தரப்பிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வழங்கப்படாத நிலைமையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி நேரடியாக டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனவும் ராஜ்யசபா பதவிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை ராகுல் காந்தி விதித்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அது தொடர்பாக தகவல்களை திமுக தலைமைக்கு கனிமொழி தெரிவிக்க மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது திமுகவுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் எனவும் அதனை கலற்றிவிட்டு போனால் போகட்டும் என்ன என்ற சூழலுக்கு தான் திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினவும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் கணக்கிட்டாலும் கூட 5% வாக்கு வங்கிகள் கூட இல்லாத நிலையில் அவர்களுக்கு அதிக அளவு தொகுதியை ஒதுக்கி திமுகவினரே செலவு செய்து திமுகவினரே உழைப்பையும் போட்டு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற கேள்வியும் திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் திமுக குறித்து விமர்சனம் செய்வதும் 2ஆம் கட்ட தலைவர்கள் நடிகர் விஜய் தலைமையில் உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய சூழலிலும் கூட இனியும் காங்கிரஸ் கட்சி நமக்கு தேவைதானா என்ற ஒரு விமர்சனம் திமுக தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எனவே தற்போது வெளியாகக்கூடிய அந்த செய்தியின் அடிப்படையிலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகான ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையிலும் திமுகவிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றுவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கி இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். திமுக தற்போது வரை கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாததற்கான காரணமும் இதுதான் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட நிறைவு செய்திருக்கிறது. பிரச்சாரத்தையும் தொடங்கி இருக்கிறது, பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் முரண்பாடு தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்வது என்று திகழ்த்திக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர்கள் மீது விமர்சனம் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. பிரகாஷ்.